இல்ல வாமா நில்லு மாமா சும்மா. வாடா போ மாமா. ஏன் மாமா வருங்காலத்துல ஐயோ நான் அந்த வீடியோல பாத்துனே வந்து போட்டோ எடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. போ மாமா. பல பேர் வந்து பரம்பரை நிக்கிறவங்க அந்த சக்கரை வைக்கிற அதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிங்க. ஸ்பெஷலா ரசமலாய் செய்யறோம். கிறிஸ்மஸ் எப்போ இருக்கு? கிறிஸ்மஸ் 28 அதெல்லாம் வேணாம். இது இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா ரசமலாய் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது ஆட் பண்ணுங்க. எவ்வளவு ஃபன்னா செய்ய போறேன்னு பாருங்க. அது பாப்பா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். மண்டையில எவ்வளவு ரணகலமா செய்ய போறோம்னு சொல்லணும். அப்படித்தான் பாப்பாங்க. ரசமலாய் சரி பால் நான் கீழே ஊற்றிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசமலாய் செய்ய போகிறோம். இந்த ரசமலாய் நாங்களும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இப்போ செஞ்சு பார்க்குறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரசமலாய் செய்கிறது என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் பால் எடுத்திருக்கோம், சர்க்கரை, முந்திரி, பாதாம் பருப்பு, அப்புறம் குங்குமப்பூ. அவ்வளோதான். இதை வச்சு தான் நீங்கள் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இருக்குங்களா? அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குண்டான வச்சு ஃபஸ்ட்டு 7 லிட்டர் பாலில் 5 லிட்டர் பால் தனியாக எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். எத்தனை ஊற்றிருக்கோம்? 3. ஆங்கிள் மாற்றணுமா? ரெண்டு பழம் 2 பழம் போட்டால் போதும். கொதி வந்தால் தான் நல்லா இருக்கும். கத்திங்க ஃபோக்கஸ்டாகவே நான் சமையல் தான் ஃபோக்கஸ்டாக. பால் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம நல்லா திரண்டு வரணும் அப்படின்னா வினிகர், அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழம் போடணும். நம்மள்கிட்ட எலுமிச்சை பழம் இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி பால் நல்லா திரிஞ்சு வரணும். அவசரப்பட்டினா இந்த மாதிரி விஷயத்தில் கரெக்டாக வராது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பால் இருக்குது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணினா அது கரெக்டாக அதோட சேர்ந்து வரும். மாடே நம்மளை ஏமாத்துது பார்த்தீங்களா? பால் எவ்வளோ தண்ணி கலந்து எனக்கு கண்ணு தெரியாத தண்ணி கலக்கா மாப்பிள. அப்போ இந்த தண்ணி தேவை இல்லையா? எந்த தண்ணி? அந்த தண்ணி தேவை. அதெல்லாம் எதுக்குமா? தார் நீ தனியாக ஊற்றி எடுத்து வைக்க. அது எதுக்குமா? அது எதுக்கும் ஆகுதும்மா? இங்கே 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 எடுத்துருவா. ஏதோ ஓரமாக போயிடலாம். எங்கே போயிடலாம்? தேவா கொதியோட சொல்லிட்டு போடணும். பொறுமையாக ஊற்றினா தேவா கேமரா கீழே போயிருங்க. நான் கொண்டாடல தள்ளிடணுமா? ஒரு கரண்டி எடுத்து வந்து தள்ளிடுங்க.
எறும்பு ஏறுதுடா. ஓகே, ஊத்து ஊத்து ஊத்து. அது ஊற்றிக்கிறேன். எங்கே போனால் கிடைக்குதுடா. பன்னீர் தான் அப்படியே. இதில் ஊற்றலாம். இது முன்னாடி லெமன் ஊற்றிருப்போம். அந்த லெமன் வந்து அதோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது போகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ இது புளியறது தான். விட்டு அவ்வளோதான், 5 லிட்டர் போயிடுச்சு. நல்லா புளி. இந்த இதுலேயே பாதி தண்ணி தான் வருமா? நல்லா கெட்டியாகிற வரைக்கும் புளி, தண்ணியெலாம் வடிகிற அளவுக்கு. வெறிலாம் காட்டு. அவ்வளோதான் விட்டுருமாப்ல. இல்லை இல்லை இல்லை, தண்ணியே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். 5 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தாங்க வந்துருக்குன்னு சொல்லிக்க. 5 லிட்டர் பால் அவ்வளோதான் செய்யணும். வரும் எவ்வளோ? இதுதான் பன்னீர். துண்டில் வருது. ஆடு செடி கொளுத்துங்கிற ஓகேவா? பூரி மாவு மாதிரி ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈரத்தெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை நல்லா ஆடுற அளவுக்கு நல்லா பிரிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ரசமலாய் ஊற வைக்கிறதுக்கான ரப்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி விடுமானுங்க? இல்லை, நறுக்கிறது வேலை அதிகமாகுதுன்னு சொல்லி தின்னுவிட்டா வேலை கம்மியாகிடும்ல. அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி சாப்பிட்டா இது டேஸ்ட்டே தெரியாது. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் தெரியும். வச்சிருக்க 3 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு கொட்டிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் தந்தோன்னே அந்த சில்லறை பட்டனை ஓப்பன் பண்ணும்போது கூப்பிடணும். இப்போ குங்குமப்பூ போட்டுக்கலாம். நல்லா கலர் வர்றதுக்கு, டேஸ்ட்டு வாசம் வர்றதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போகிற ஒரே இடத்துல மட்டும் போகிறேன். புகை வந்து மறைச்சிருச்சு. அங்கே பாரு, மஞ்சள் கலர் தெரியுதா? மஞ்சள் கலர் தெரியுது. பூம்பு எவ்வளோது? எவ்வளோ? 300 அடுத்த வேலை இருக்குல்ல. கஷ்டம்னா அது ஈஸி நினச்சியா இது வச்சது? எல்லாமே கஷ்டங்கிறீங்க. நான் என்ன தவிர யாருமே இது வெட்ட வரல, பார்த்துக்கோப்பா. பால் நல்லா சுண்டை காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்ச பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறோம். அதிலே டீ தூள் வந்து வச்சுட்டேன். ஒட்டாது.
கொஞ்சம் நெருப்பு பாதி நெருப்பு வெளியே தள்ளி விட்டு அப்புறமேட்டு வைக்கிறேன். ஆமாம் நீங்கள் அந்த இது நசுக்கணுமா? இந்த இது இருக்கலாம் முந்திரி இது அப்படி நறுக்கு அப்படி வாழ் அதெல்லாம் இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராசஸ்னால் அது இதுதாங்க. இதுதான் கரெக்டா? ஆமாம், உருண்டை பிடிக்கிறது தான் இருக்கிறதே கஷ்டமான உண்மையாலுமே. குறிப்பு இந்த ரசமலாயில் இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பிடிக்கிறதாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு மணி நேரம் மட்டும் உட்காந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இது நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாப்பிள்ள எடுக்கும்போது சொல்கிறேன், உங்களை பேசாமல் இருந்துக்கிறேன். இப்போ வந்து சர்க்கரை பாவை வந்து பண்ணுறதுக்கு நம்ம குண்டான வச்சுக்கிறோம். சர்க்கரை பாவை ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை பாவுக்கு சர்க்கரை கொட்டிக்கலாம். கேமரா பார்த்துன்னு விளாட்றாங்க. கிண்டிக்கலாம் நல்லா. அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பாவு கொதித்த உடனே இதை நல்லா போட்டு அதில் வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த ரபாடியில் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா ரசமலாய் ரெடி ஆகிடும். அருமையான ரசமலாய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். நல்லா பாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் விட கரெக்டாக ஒன்றும் உடையும். பொறுமையாக போடணும். மிதக்குமாம்மா, மிதக்கிறது அது மாதிரி போடு. நெருப்பு வருதா? உடையாது, இவன் நம்மள்கிட்டே கதை விட்டான். நான் உடையும் நானா செப்பானா நான் அப்படிங்கிறியா? பர்ஃபெக்டாக வந்திருக்கானா? வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் அடிச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு நான் சாஃப்டாக இருக்குது. அதான் இதில் வந்து வீடியோ காட்டுறது ஈஸியாக இருக்குது. இல்லை குழம்பு வச்சு அந்த என்னது பால் எடுத்து போட வேண்டியதான் எடுத்து போடலாம். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதை நல்லா தட்டில் போட்டு கொஞ்சமாக ரபாடி ஊற்றி நல்லா ஊற வைப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரசமலாய்க்கு நல்லா ஊறணும். ரபாடியோட நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தட்டில் ஒரு 10 பீஸை வச்சு இதில் வந்து ரபாடியை ஊற்றி ரசமலாய் ரெடி பண்ணுறோம். பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்லா ஊற்றினா நல்லா மிதக்கிற மாதிரி வீடியோ. அதே முடிஞ்சு போச்சுடா. அப்படிதான். ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம், ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் ரசமலாய் ரெடி ஆகிடும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இதை சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலுமே சொல்கிறேங்க, வீடியோக்காகலாம் போயெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட் டைம் செஞ்சாலுமே இது வேறு லெவல் டேஸ்ட் ஆகுது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு
கேமராமேன் வழக்கம் போல எல்லாத்தையும் நான் தான் கேமரா வந்து சாப்பிட்ருங்க. கேமராமேன் நீங்களும் சாப்பிட்ருங்க. இந்தாம்மா நீ பாதி போட்டுக்கம்மா. தட்டு கொடுங்க. தட்டு ரசமலை தட்டு தான் மெயினு. இது நல்லா ஊறணும். நாங்கள் டைம் ஆச்சுன்னு இப்போ அரைகுறையாக ஊறுன்னு தான் சாப்பிட்றோம். இன்னும் ஊறுச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். யாரோ சோறு இந்த ரசமலை எல்லாம் எடுத்துக்கோங்க. முந்திரி கிந்திரி எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே எப்படி இருந்தாலும் கொடுத்துருமாப்ல. தட்டோட மாணிக்கம் பிரதர்ஸோட கேமராமேன் ப்ளஸ் எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்காருல பார்த்துங்க. அவர் அப்படிதான் சரியாக ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்குங்க. கேட்டார்